ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி மட்டர் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது பச்சை பட்டாணியும் பன்னீரும் வச்சு சப்பாத்திக்கு நானுக்கு ஏற்ற ஒரு கிரேவி. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரேவி. பச்சை பட்டாணியும் செய்யலாம், காய்ந்த பட்டாணியும் செய்யலாம், பன்னீர் சேர்த்தும் பண்ணலாம், பன்னீர் சேர்க்காமல் கூட இது மட்டர் மட்டும் சேர்த்து கூட பண்ணலாம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா காய வச்சுட்டு, ஒரு பட்டை சின்னதாக, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்னதாக ஒரு கல்பாசி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, கொத்தமல்லி விதை, 1 கப் அளவு பொடியாக நறுக்கிய வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து முதல்ல வெங்காயம் பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இல்லை, தக்காளி தான் அதிகமாக இருக்கணும், வெங்காயத்தினுடைய அளவு கம்மியாக இருக்கணும். இப்போது ஒரு 5-6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, இது எல்லாமே பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். பொன்னிறம் ஆயிடுச்சு. தக்காளி 2 கப், அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறீங்களோ அதை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தக்காளி சேர்த்துக்கணும். 2 சின்னதாக வெங்காயம் அப்படின்னா 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கணும். மூடி வச்சு வதக்குங்க, இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அது கூட கிரேவி திக்காகிறதுக்காக ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கி நல்லா ஆற வச்சுக்கணும். அது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பட்டாணியை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். பட்டாணியை நல்லா கழுவிட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா பாயில் பண்ணும்போது மூடி போட வேண்டியதில்லை, பொங்கி வந்துடும். பட்டாணி அடியில் இருக்கும், அது நல்லா வெந்துருச்சுன்னா மிதந்து வரும். நீங்கள் ஃபுல்லாக நல்லா குழைவாக வேக வைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி அமுத்துனா அமுங்கிற அளவுக்கு ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். இது காய்ந்த பட்டாணியாக இருந்தால் நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு இதே மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு நம்ம வதக்கி வச்ச கலவை. இந்த மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதில் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம தனியாக சேர்த்துருக்கோம், அதனால் மல்லித்தூள் அளவாக சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கும் போது ஒரு வாசமும் ஒரு கலரும் கிரேவிக்கு கிடைக்கும். ரொம்ப கருகிடக்கூடாது, கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கணும். இப்போ அரைத்த விழுதையும் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் முதல்ல கலக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். தேவையான அளவு உப்பு. நல்லா கிரேவி கொதித்து வரும்போது நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியும் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா 3/4 பதம் தான் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் இதில் வேகட்டும். கொஞ்சம் சிம்லேயே வச்சுருங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பால் ஆடை இருக்கும் இல்லையா, அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து மிக்சியில் அடிச்சிங்கன்னா அதான் ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தாச்சு. இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம், நீங்கள் வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். பட் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் கிரேவி, நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். இப்போ பன்னீர், இது நீங்கள் வீட்டில் செய்த பன்னீராக இருக்கலாம், இல்லை ஸ்டோர் பாட்டாக இருக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கணும். வெட்டிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சால் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாது, பன்னீர் கடாயில் ஒட்டிக்காது. ஸோ இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பன்னீர் கடைசியாக சேர்த்தா போதும். நமக்கு கிரேவி ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. அது ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு. பன்னீர் சேர்த்து கொத்தமல்லி தூவி பரிமாற போகிறோம். பாருங்கள், கிரேவி சூப்பராக இருக்குது. அதில் பன்னீரும் போட்டாச்சு. பார்த்தாலே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, நான், பூரிக்கு கூட நல்லாயிருக்கும். ஈவன் தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் இல்லைன்னா நீங்கள் பட்டாணி சீசன் தான், இப்போ அதை மட்டும் கூட யூஸ் பண்ணி இது மாதிரி செய்யலாம். இந்த கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.